துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுது ஒரு சிலராய் நாம் இணைந்து கர்த்தரை நாம் துதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாகப்பா. இந்த துதி ஆராதனை வேலை முழுவதுமாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றே. யெகோவா சம்மா கூடவே இருக்கின்றே. கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா நீரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா, கலங்களப்பா நாங்கள் கலங்களப்பா. கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தநாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நம்முடைய தேவன் யெகோவா சம்மாவா இருக்கிறார். அவர் யெகோவா ஷாலோமா இருக்கிறபடியா நம்ம எல்லாரும் இணைந்து நம்முடைய தேவனை நாம் எல்லாருமா ஒரு விஷயம் நாம் துதிப்போமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. என் ஷடாயின் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரி நீங்க தாங்க உதவி செய்வீங்க, என்னை இன்றும் தாங்குவீங்க. என் ஷடாயின் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை இன்றும் நடத்துவீங்க. எபினேசரி நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். ஒரு விஷயம்
நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். கர்த்தாவே, இப்போது செய்திகளையும் உடைய கருத்து ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஷம்மாவா இருந்து யெகோவா ஷாலோவா இருந்தப்பா, இது எங்க ஒவ்வொருத்தரும் என்ன வழி நடத்த போகிற கிருபைக்காக துதிக்கிறேன். கர்த்தாவே, தொடர்ந்து மீதமுடைய நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொருத்தரோடு நீ பேசும்படியாய் கிருபை பாராட்டு. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த வேளையில யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மானா கர்த்தர் நம்மோட கூட இருக்காருன்னு அர்த்தம். உலகத்துல ஒரு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், என்னென்னவோ இருக்கு. எல்லாமே உலகமே எல்லாம் நம்ம கையில் இருக்கலாம், நம்ம சுற்றில இருக்கலாம். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாருன்றதான் ரொம்ப முக்கியம். அதான் ஆசீர்வாதம். உலகத்துல ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரா, அதுதான் ஒரு பெரிய காரியம். இந்த இடத்துல யெகோவா ஷம்மானா கர்த்தர் வீட்டை சுற்றிலும் இருக்கிறாரு, நம்ம சுற்றிலும் இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்னா எசேக்கியேல் 48:35, சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மான கர்த்தர் நம்ம வீட்டில் இருக்கிறாரு, நம்மோட இருக்கிறாருன்னு அர்த்தம். வீட்டில் கர்த்தர் இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இருக்கிறாரா இல்லையான்னு தெரில சொல்லாதீங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கணும்னு என்ன பண்ணோம், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதல்ல யார் வீட்டை சுற்றிலும் கர்த்தர் இருப்பாருன்னு சொன்னால், உபாகம் 33:12, பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். யார் 12 கோத்திரம், அதில் ஒரு கோத்திரம் என்ன, பென்யமீன் கோத்திரம். இந்த பென்யமீன் கோத்திரை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது மோசே கொடுத்த ஒரு ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு கோத்திரத்தை பற்றி சொல்லும்போது பென்யமீன் கோத்திரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் யாரு, பென்யமீன் பிரியமானவன் அவரோட கூட சுகமாய் தங்கியிருப்பான். யாரு, பென்யமீன் கோத்திரத்தை பற்றி சொல்கிறாரு. சுகமாய் அவரோடு கர்த்தரோடு சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். எந்நாளும் காப்பாற்றுவாராம், எல்லைக்குள்ளவே வாசமாக இருப்பாராம். இப்போது நம்ம கூட இருக்கணும்னா, கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கணும், நம்ம எல்லைக்குள்ளே இருக்கணும்னா நம்ம அவருக்கு பிரியமானவங்க வாழணும் தான் அர்த்தம். அவருக்கு பிரியமானவர்கள் நம்ம ஜீவிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் தான் இருப்பார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நம்மள இருக்குதுன்னு வச்சுங்க, இருக்க மாட்டார். இப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் செய்யறது, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்குது, குடிக்கோ வெறிக்கோ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கோ கர்த்தர் தேடாத ஒரு சூழ்நிலை இருப்போமானா கர்த்தருக்கு பிரியம் இருக்காது. கர்த்தர் நம்ம மேலே பிரியம் இல்லைன்னா நம்ம வீட்டில் அவர் இருக்கவே மாட்டார், பேசாமல் போயிடுவார். வந்தால் கூட பார்த்து போயிடுவார். அப்போ நான் பிரியமாக இருக்கேன்னா என்ன பண்ணுறதுன்னா, கேளுங்க, ஓ இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்கள் பிரியமில்லாத காரியம் என்னை இருக்குது, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், எங்களோட கூட கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அவருக்கு பிரியமான இருக்கும்போது கர்த்தர் எப்படி இருப்பார்னா, சுகமாய் தங்கி இருப்பான். அவரோட கூட பிரியமாக இருந்தால் அவங்க எல்லைக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். 2வது யோபு 1:8-10 பற்றி பார்க்கும்போது யோபை பற்றி ஒரு சாட்சி சொல்லப்படுது. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுணமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தர் நம்ம சாட்சி சொல்றாரு யோபை பற்றி. உத்தமனா சன்மார்க்கனா தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகுனா இருந்தார். அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் 1:9. அதே மாதிரி யோபு 1:10, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேல் அடிக்கவில்லையோ, அவன் கைகள் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கர்த்தர் சொல்றார் சாத்தாங்கிட்ட, யோபு போல யாருமே இல்லை உலகத்துல, உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பட்டு விலகிறான், அவனுக்கு பாரு யாருமே இல்லைன்னு கர்த்தர் சாட்சி சொல்றாரு. உங்களை பற்றி கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? அப்படி பாரு சொன்னா அவன் சொல்றான், சவால் விடுறான் கர்த்தர்ட்ட. என்னன்றான், அவன் என்ன அவங்க தேடுறான், நான் என்ன காரணம், அவனையும் அவன் வீட்டை சுற்றி வேலை எடுத்துருக்கிறீங்க, எல்லா சம்பத்து சொத்து எல்லாமே இருக்கு கொடுத்துருக்குறீங்க அவனுக்கு, அதனால தான் அவன் உங்களை தேடுறான்னு சொல்றான். பாருங்க, இதுல ரகசியம் என்னன்னா, யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகினான். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பு விட்டு விலகுனால கர்த்தர் அவன் வீட்டை சுற்றிலும் வேலி எடுத்திருந்தான்.
வேலை எடுத்திருந்ததுனால அவனுக்கு சொத்து ஆஸ்தி எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டில் கர்த்தர் இருந்தால் நமக்கும் எல்லாமே கிடைக்கும். எது எடுத்தாலும் நஷ்டம், எது எடுத்தாலும் கஷ்டம், எதை பார்த்தாலும் வியாதி வேதனை சொல்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுனா இருக்குதா? அதை அறிக்கையிட்டு இயேசுக்கிட்ட வந்துரு. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்னா, பொல்லாப்பு விட்டு விலகுனா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாக்கா கண்டிப்பாக நம்மோட கூட கர்த்தர் இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது உபாகமம் 23:14-15. உன் தேவனாய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுது. ஆனால் என்ன அர்த்தம்னா, தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறதுக்காகவும் உன் சத்துருலேருந்து உன்னை விலைக்கு சத்துரு உனக்கு ஒப்புவிக்கிறதுக்கும் பாளையத்துக்குள்ளே உலாவினேங்கிறாராம். அப்படி உலாவி இருக்கிறது செய்வார். அவர் சந்தோஷம். உங்களுக்குள்ள உலாவெல்லாம் இருப்பா. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷனா, ஆகையால் உலாவின்கிறார் அவங்க வீட்டில். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவுள். அவர் என்ன வராரு, உங்களுக்குள்ளவே இருக்கிறாரு, உங்கள் பாளையத்துக்குள்ளே சுற்றி வராரு. ஆனால் உனக்குள்ள ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத அசூசியான காரியம் வருமானா உடனே அவர் என்ன பண்ணுவாராம், கண்டிப்பாக உன்னை விட்டு பாளையத்தை விட்டு உன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா பாவத்தை காண மாட்டா சுத்த கண்ணன் அவரை பற்றி சொல்லப்பட்டுக்குது. அப்போது நான் பாவம் தான் வந்துச்சு, என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தெரியுதுல நீ ஏதோ பாவம் செய்துட்டேன்னு உடனே அது இருந்து போனால் போதுன்னா கர்த்தர் வரவே மாட்டார் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு. உங்கள் வீட்டில் வந்து உங்களோட கூட உலாவணும்னு சொன்னால் நீ என்ன தப்பு பண்ணுறியோ அந்த தப்பை அவர்கிட்ட அறிக்கையிட்டு, நான் பாவம் செய்துட்டாண்டவர், இந்த பாவத்தில் விழுந்துட்டேன், இந்த பாவம் செய்துட்டேன்னு நீ பாவத்தை அறிக்கைட்டா போதும். அடுத்த நாள் கழுவுங்க, நான் பாவம் செய்து மாதிரி தான் என்னை மன்னிங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் பாவத்தை மன்னிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், தகுதிப்படுத்துவார். அப்போ உன் கூடவே இருப்பார். இதுதான் ரகசியம். அவர் விட்டு நீ அவர் விட்டு போனோன்னா உங்களெல்லாம் அசுசி வராதபடி பாதுகாத்துக்கணும். அடுத்து அப்படின்னா நீ பரிசுத்தமாக ஜீவிக்கணும் போது உன்னை சுற்றிலும் அவர் இருப்பார், வீட்டை சுற்றிலும் இருப்பார். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து யார் யார் உபாகமம் 23 சாரி உபாகமம் 24:29 அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே கூட தங்கும்படி உள்ளே போனார். இது எந்த சம்பவம் சொல்லப்படுதுன்னா, இயேசு வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, மரித்தார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அவர் கல்லையில் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ண பிறகு அங்கே இருக்கிற சீஷர்களுக்கெல்லாம் ரொம்ப கலக்கம். ஐயோ நம்ம ஆண்டவர் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு என்ன ஆகும் சொல்லி ரொம்ப கலங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எம்மா ஒரு சீஷன் என்ன பண்ணுறாங்க பேசி போயினேங்கிறாங்க. ஐயோ ரொம்ப வேதனை ஆகிடுச்சு அவங்களுக்கு. யார் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஆறுதல் கொடுப்பாங்க, ஒரு மாதிரி யார் நமக்கு வருவாங்க யோசிச்சு பேசினே போகிறாங்க. அவங்க கூட இயேசு வந்துட்டார். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன்னு கத்த சொல்கிறாரு. அவர் மரித்தது மெய்தான், ஆனால் அவர் அப்படியே மரிச்சே போயிடல. கல்லறையில் வச்சது அவர் பாடி தான் வச்சாங்க, ஆனால் உயிரோடே இருந்தார். உயிரோடு என்ன பண்ணார், ஆவியானவராக அவங்க கூட என்ன பண்ணுறார், பேசிக்கொண்டே போகும்போது அவர் என்னன்னோ, ஐயோ உங்களுக்கு தெரியாத, இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு. என்னத்துக்கு அப்படி கவலையாக தெரியுது, என்ன விஷயம் என்னன்றாரு. உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி இயேசுவை கொலை பண்ணிட்டாங்க சிலுவையில், அவர் அடக்கம் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கு தெரியாதா, ஒன்றும் தெரியாதான்னு கேட்குறாங்க இவங்க. இவர் உடனே அவங்களுக்கு இயேசு மறிக்க போகிறாரு, அவர் பாவங்களுக்காக மறிப்பார், மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு இருப்பார். வேதத்தில் முன்னால் எழுதி வச்சுருக்குது எல்லாமே, பழைய ஏற்பாடு. அதெல்லாம் விளக்கி சொல்லினே வராரு, சொல்லின்னு வராரு. வீடுக்கிட்ட வந்துட்டாங்க, எருசலேம்லேருந்து வராங்க. அப்போ இங்கே வந்துட்டாக்கா உடனே உங்களுக்கு ஆச்சரியமாகுது, இருட்டி போச்சு. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி யாரோ ஒருத்தர் வந்துக்கிறான்னு நினச்சிருக்கிறாங்க. அப்போ இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, என்னன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப பொழுது போயிடுச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்க எங்கள் கூட வாங்க, அதனால் என்ன பண்ணி எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்னும் வருந்தி கேட்குறாங்களாம். போகாதீங்க, இருட்டி போயிடுச்சு வாங்கன்னா உடனே வருந்தி கூப்பிட்டு தான் அவர் என்ன பண்ணார்,
உடனே உள்ளே போயிட்டார். வந்து அவங்ககிட்ட பேசி அப்பாத்தை பிழும்போது அப்படியே அவர் வெளிப்படுத்தினார். உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிச்சு உடனே அவர் மறைஞ்சிட்டார். பாருங்க, இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம வீட்டில் வருந்தி கூப்பிடணும். ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா, எங்கள் வீட்டில் தங்கிடுங்கப்பா, எங்கள் கூட இருந்து கேட்குறீங்களா? அது கேட்குறதே இல்லை. நம்ம ஏதோ சொந்தா வராரு போனால் போகிறாரு, நம்மளுக்கு வேறு நம்ம உலகம் வேலை வீடு வாசல் நம்ம படிப்புனா போகாதுங்க. கர்த்தர் கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம், நம்ம கூட இருந்தால் தான் ஆசீர்வாதம். அவர் நம்ம கூட வந்து தங்கிட்டு நம்ம வருந்தி கேட்கணும். வருங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வருந்தி கேட்டால் கண்டிப்பாக வருவார், வராத போகவே மாட்டார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை வருந்தி அழைக்கணும்னு கர்த்தரே விரும்புகிறார். இன்னொரு காரியம் பார்க்கும்போது வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவார். இங்கே இயேசு சொல்கிறாரு, அவர் எங்கே நிற்கிறாருன்னா வாசற்படி நின்று தட்டுறாராம். வாசற்படி வீட்டு கதவு தான் தட்டான்னு நினைக்காதீங்க, நமக்கு இருத கதையை தட்டுறார். தட்டிட்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கன்னு யாருன்னா கூப்பிட்டா என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவேன். என்ன அர்த்தம்னா இருதய கதவை தட்டினே இருக்கிறாராம். நம்ம என்ன பண்ணோம், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க. எப்படி தட்டுறாரு கதவு தெரியுமா? ஏதோ கஷ்டம் பிரச்சனை வருது இல்லை, என்ன வந்துச்சுன்னு அப்படி யோசிக்காதீங்க. அப்போது இருதய கதவை தட்டுறாருன்னு அர்த்தம். அப்போ இருதய கதவை தட்டினாக்க என்னத்துக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு யோசித்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, நான் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். கூப்பிட்டா கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம்லாம். நம்ம சோறு போட்டால் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நம்ம போஜனம் என்ன அவர் கொடுக்குறதுன்னா, நம்ம போஜனம்லாம் நம்ம கஷ்டம் பிரச்சனை தேவை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும். இன்றைக்கி என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா? இல்லையா? இருக்குது. யாரோட பேசுகிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை தான் அவர் கொடுக்குற ஆகாரம். முதல்ல வாங்க என் வீட்டுக்கு, என் உள்ளத்தில் அவன் கூப்பிடணும். கூப்பிட்டா உடனே அவர் வந்தால் என்ன பண்ணனா, அவருக்கு போஜனம் கொடுக்கணும். என்ன போஜனம்னா நம்ம கஷ்டம் பாடு வேதனை இதெல்லாம் சொல்லிடணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனாலும் விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும் வசனம் சொல்லுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு கஷ்டம் கவலை பிரச்சனை ஒருவேளை ஒன்றும் முடியாத ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் கடினமானது என்னிடத்தில் கொண்டு வாங்க நான் பார்க்குறேன்றார். இது யாரால முடியல, இந்த வியாதி யாரால் நாங்கள் நல்லாக்க முடியல, இந்த கஷ்டம் எப்பயும் போக முடியும் யோசிக்கிறீங்களா? அவர்கிட்ட வாங்க, அவர் முதல்ல வீட்டுக்கு வாங்க, கூப்பிடுங்க, உள்ளத்தில் கூப்பிடுங்க, வீட்டுக்கு வாங்க. உங்கள் பிரச்சனைலாம் அவர் கூப்பிட்டா அவங்க பிரச்சனைலாம் மாற்றி உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் எல்லாமே கொடுப்பார். கோர்ட்டு கேஸில் இருக்கிறீங்களா, அவர் அனாவசியமாக அழகாக முடிச்சிடுவார். கடனில் இருக்கிறீங்களா, இந்த கடன் தொழில் அருமையாக கத்தர் முடிச்சிடுங்க. யாரோ கடனில் என்ன பண்ணுறது தெரியல, எங்கே போதும் யோசிக்காதீங்க. கத்தர் கடனை மாட்டுவார், கஷ்டத்தை மாட்டுவார், எல்லா வியாதியை மாற்றுவார், எல்லாத்தையும் மாற்றுவார். நீ அவரை வர சொல்லி கூப்பிடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அடுத்தபடியாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி 41 தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்வன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். நம்ம என்ன பண்ணால் ஊழியக்காரில் நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுக்கொள்ள வீட்டில் ஏற்று அவங்க கூப்பிட்டு நல்ல கத்தர் பிள்ளைகளை ஜெபம் பண்ணிச்சோம்னா அவங்களோட ஐக்கியம் இருக்கணும். நான் ஏதோ கஷ்டப்படுறேன் பாடம் அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன அப்படி யோசிக்காதீங்க. கத்தர் மாத்தாள் அப்புறம் அவங்க தங்கச்சி மரியாள் இருந்தாங்க வீட்டில். அவங்க தம்பி அங்கே வெளியே போய்க்கிறாரு லாசரு. ஆனால் இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க, பறந்து கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுனால மரியாள் அப்படியே கத்தரை பார்த்துருக்கு, அப்படியே உட்காந்துட்டு பெரிய நல்ல பங்கு தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் உங்கள் தம்பியே இறந்துட்டான். ஆனாலும் கத்தர் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அவங்க கத்தரோடு ஐக்கியப்பட்டதுனால, அவரோடு அவங்க ஊழியரோடு அவங்க ஐக்கியமாக இருந்ததுனால அந்த ஆபத்தான சூழ்நிலை 4 நாளாச்சு 4 அவங்களே சொன்னாங்க. ஆனாலும் கத்தர் லாசருவை வெளியே வாங்கினாரு, வெளியே வந்து நின்ட்டான் லாசர். கத்தர் லாசருவை வெளியே வாங்கினாரு, வெளியே வந்து நின்ட்டான் லாசர். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இந்த ஊழியக்காரு கத்தர் பிள்ளைகளோடு கத்தரோடு முக்கியமாக நீங்கள் ஐக்கியமாக இருப்பீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனையும் கத்தர் மாற்ற அவரால் முடியும். இதுதான் யெகோவா ஷமா. உங்கள் வீட்டில் கத்தருக்கு விரும்புகிறாரு. நான் சொன்னதெல்லாம் தியானிச்சு அப்படியே செய்யுங்க. கத்தர் வீட்டில் வந்து உங்களோட வாசம் பண்ணி உங்களை கத்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாம். என்னோட சீதான பரப்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறையா.
நேசிக்கிற ஆண்டு வாசிக்கிறவரா எங்களை நேசிக்கிற ஆண்டவர், அதற்காக நான் துதிக்கிறையா. ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே நான் சோத்துப்பட்டு வீட்டில் இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ ஆண்டவரே, அவர்களை அழைக்கும் போது ஆண்டவரே நான் சோத்திருக்கிறையா. நீங்கள் அவங்களை அழைக்கும் போது அவங்களோட கூட வீட்டில் தங்கி ஆண்டவரே அவர் பிரச்சனையெல்லாம் மாற்றி ஒரு அற்புதம் செய்து பெரிய காரியம் செய்யும். பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம். நம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை மாற்றம் மாற முடியுமாப்பா. மாற்றுங்க, சந்தோஷத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, பிரச்சனையில் பாடு வேதனை விடுதலை தாங்க, அற்புதம் செய்யுங்க. யெகோவா ஷம்மா ஆண்டவரே, நீங்கள் அவரோட வீட்டில் அவர்களோட கூட இருந்தாலும் பெரிய காரியம் செய்யும். அவங்க பிரியமாக நடந்து ஆண்டவரை முடித்து எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. இந்த வேலையில் கேட்குற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் இதெல்லாம் அப்படி பார்வைக்கு லேசான காரியம். நீங்கள் ஒரு அற்புதம் செய்து நாமத்தை மேம்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யும். பொறுப்புள்ள கரத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்துறோம், நாமத்தை மேம்படுத்திக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.